தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினான் பாரதிதாசன். எனவே அந்த உயிருக்கு நிகரான, ஏன் உயிரினும் மேலான தமிழிலேயே என்னுடைய உரையை நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக நான் பங்கேற்க வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு அழைப்பு வந்த பொழுது நான் என்னுடைய உரையை ஆங்கிலத்தில் தான் தயார் செய்தேன். காரணம், மரபு என்கிற பெயரிலே, பாரம்பரியம் என்கிற பெயரிலே, கன்வென்ஷன் என்கிற பெயரிலே ஆங்கிலத்தில் தான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்வார்கள் என்று நினைத்த அந்த உரையை ஆங்கிலத்தில் தான் தயார் செய்தேன். அழைப்பிதழை என்னிடம் கொடுப்பதற்காக பேராசிரியர் முத்தாரம் அவர்கள் வந்த பொழுது நான் அவரிடம் கேட்ட முதல் கேள்வி, நான் தமிழிலே பேசுவதற்கு அனுமதி உண்டா என்கிற கேள்விதான். பேராசிரியர் முத்தாரம் சத்தான பதிலாக சொன்னார்கள், தமிழிலே நீங்கள் பேசலாம் என்று சொன்னார்கள். ஆகவே தமிழிலே பேசுகிறேன். முக்கிய காரணம் என்னவென்றால், நான் நிறைய பல்கலைக்கழகங்களிலே, கல்லூரிகளிலே ஆங்கிலத்திலே உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். அதில் எனக்கும் மகிழ்ச்சி இல்லை, கேட்டவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை. குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவிலே மாணவர்கள், ஆசிரியர்களை தவிர பெற்றவர்களும் வந்திருப்பார்கள். வந்திருக்கின்ற அத்தனை பெற்றவர்களுக்கும் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு புரியாத மொழியிலே நான் பேச விரும்பவில்லை. எனக்கு இங்கே தமிழிலே பேசுவதற்கு அனுமதி கொடுத்ததற்காக இணைவேந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஆங்கிலத்திலே தயார் செய்த உரையைத்தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் வீட்டை விட்டு காலையில் கிளம்பிய போது என்னுடைய மனைவி கேட்டார்கள், உரையை ஆங்கிலத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறீர்களே, தமிழில் எப்படி பேசுவீர்கள் என்று. நான் சொன்னேன், ஆங்கிலம் இருக்கும் இடமும் தமிழ் இருக்கும் இடமும் வெவ்வேறு. ஆங்கிலம் என் மூளையில் இருக்கிறது, தமிழ் என் இதயத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆகவே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். பழைய திரைப்படங்கள், 50களிலே 60களிலே வந்த திரைப்படங்கள் பெரும்பாலும் திருமண காட்சியில் தான் நிறைவு பெறும். குறிப்பாக ஆங்கில திரைப்படங்கள் என்றால் அந்த திருமண காட்சியின் போது ஒரு ஸ்லைடு ஒன்று காட்டுவார்கள். they were happily married and then they lived happily ever after. அவர்கள் திருமணம் செய்து கொண்டு என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று ஒரு ஸ்லைடு காட்டுவார்கள். இங்கே இருக்கிற திருமணமானவர்கள் அனைவருக்கும் தெரியும், உண்மையான பிரச்சனைகள் திருமணத்துக்கு பிறகுதான் ஆரம்பமாகின்றன. திருமணத்திற்கு முன்பு வந்த பிரச்சனைகள் எல்லாம் வெறும் ட்ரெய்லர் மாதிரி, திரைப்படமே திருமணத்திற்கு பிறகுதான் ஆரம்பிக்கின்றது. அதை போலத்தான் கல்லூரி வாழ்க்கை. உண்மையான பிரச்சனைகள் பட்டம் பெற்று இந்த வளாகத்தை விட்டு வெளியிலே செல்கின்ற பொழுதுதான் ஆரம்பமாகிறது. கல்லூரியிலே இருக்கின்ற போது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் வெறும் ட்ரெய்லர் மாதிரி என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்கின்ற போது சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், இவைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்னால் இங்கே பட்டம் பெறுகின்ற உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே மாணவனாக இருப்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த யுகத்தை ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லுகின்றார்கள். கவனத்தை திசை திருப்பக்கூடிய யுகம் என்று சொல்லுகின்றார்கள். 44 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கல்லூரியிலே படித்த பொழுது திரைப்படம் ஒன்றுதான் கவனத்தை திசை திருப்பக்கூடிய சாதனமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆயிரம் சாதனங்கள் வந்துவிட்டன. சின்னத்திரை, மொபைல், இன்டர்நெட், இமெயில், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்றெல்லாம். இந்த வாட்ஸ்அப் என்பது கிட்டத்தட்ட ஒரு நோயாகவே ஆகிவிட்டது. 4 வயது குழந்தையிலே இருந்து 90 வயது கிழவன் வரை
காலையிலிருந்து மாலை வரை வாட்ஸ்அப்பைத்தான் நோண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். எது எது மனநோய் என்று வரையறுப்பது அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன். அவர்கள் வரையறுத்து அவ்வப்போது ஒரு மேனுவல் ஒன்றை வெளியிடுவார்கள், டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் என்று. 5 வால்யூம்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த 6வது எடிஷனிலே கண்டிப்பாக வாட்ஸ்அப் பார்ப்பது மனநோய் என்று வரையறுப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு கவனத்தை திசை திருப்பக்கூடிய உலகத்திலே நாம் இருக்கின்றோம். 2வது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகப்படியான பாடத்திட்டத்தை சுமக்கின்றார்கள். நான் கல்லூரியில் படித்த பாடங்களை எல்லாம் இன்றைக்கு +1 +2 அவர்கள் படிக்கிறார்கள். நான் முதுகலையில் படித்த பாடங்களை எல்லாம் அவர்கள் இளங்கலையில் படிக்கின்றார்கள். இதனுடைய கொராலரி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஸ்பெஷலைசேஷனில் படித்த பாடங்கள் எல்லாம் முதுகலையில் படித்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். 3வது, அவர்கள் கடுமையான போட்டியை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் படித்த காலத்திலே 60-65 மதிப்பெண்கள் பெற்று முதல் பகுப்பிலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் போதும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று நாம் திருப்தி அடைந்து விடுவோம். படிக்கிற மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் திருப்தி அடைந்து விடுவார்கள். 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிறவர்கள் கூட ஹை செகண்ட் கிளாஸ் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இன்று 1200க்கு 1199 மதிப்பெண்கள் பெற்றால் கூட அந்த ஒரு மதிப்பெண்ணை ஏன் தவறவிட்டாய் என்று கேள்வி கேட்கக்கூடிய உலகத்திலே, மாணவர்கள் வருத்தப்படக்கூடிய உலகத்திலே இருக்கிறோம். அந்த அளவுக்கு போட்டி இருக்கிறது. காரணம், அந்த ஒரு மார்க்கு குறைந்தால் பல வாய்ப்புகளை அவர்கள் இழந்துவிடக்கூடும் என்பதால். இத்தகைய கடுமையான சூழ்நிலைகளுக்கு இடையே நீங்களெல்லாம் படித்து வெற்றிகரமாக பட்டம் பெற்று இந்த பட்டம் வாங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று சொன்னார் வள்ளுவர். மலரின் உயரம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நீரின் உயரம் அதிகமாக வேண்டும். மாணவர்கள் சிறப்பாக பட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களின் தரமும் உழைப்பும் உயர வேண்டும். ஆகவே நீங்கள் பட்டம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். 3வது, பெற்றவர்கள். பிள்ளைகளின் படிப்பை பற்றித்தான் பெற்றவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். அனுமதி கொடுத்தால் அவர்களே பரீட்சை எழுதி விடுவார்கள். மாணவர்கள் இரவிலே கண்விழித்து படிக்கிறார்கள் என்றால் பெற்றவர்களும் கண்விழிக்கின்றார்கள். ஏப்ரல் மே மாதத்திலே 1 மாதம் 2 மாதம் விடுப்பு எடுத்துக்கொள்கிறவர்களை எல்லாம் நான் அறிவேன். ஆக பணம் மட்டும் இல்லாமல் மாரல் சப்போர்ட் என்று சொல்லுகிறார்களே, அப்படி உறுதுணையாக இருந்து நீங்கள் பட்டம் பெறுவதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். 4வது, இந்த நிர்வாகம். கல்வி கற்பதற்கான ஒரு நல்ல சூழல் வேண்டும். நல்ல சூழல் என்பது உள்கட்டுமானம் அல்ல. வானுயர்ந்த கட்டடங்கள், அற்புதமான பரிசோதனை சாலைகள், நல்ல நூலகம், அற்புதமான விடுதி, அறுசுவை உணவு, இவைகளெல்லாம் அல்ல. கல்வி கற்பதற்கான சூழ்நிலை என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை. ஆசிரியர்கள் கற்றுத்தருகிறார்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதில்லை, இருவரும் இணைந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையை இங்கே உருவாக்கி இருக்கிற இணைவேந்தருக்கும் இந்த நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பொதுவாக இதுபோன்ற பட்டமளிப்பு விழாவிலே பேருரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன பேசுவார்கள் என்று இந்த 3-4 நாட்களாக நான் பல பேருரைகளை படித்தேன். பல மகத்தான மனிதர்கள் எல்லாம் வந்து பட்டமளிப்பு விழாவிலே பேருரையாற்றி இருக்கின்றார்கள். மாணவர்களை பாராட்டிவிட்டு நேரடியாக உலகளாவிய பிரச்சனைகளுக்கு சென்று விடுவார்கள். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பொருளாதாரத்தை எப்படி சமன் செய்வது, அணு ஆயுத போரை எப்படி தடுப்பது என்கிற பெரிய விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறார்கள். நான் மகத்தான மனிதன் இல்லை, எளிய மனிதன். ஆகவே சில எளிய விஷயங்களை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன். பட்டம் பெற்ற நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எத்தகைய குணநலன்களை வளர்த்து கொள்ள வேண்டும்? நீங்கள் அடைகின்ற வெற்றி யாருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற சில அடிப்படை விஷயங்களை பற்றி நான் இங்கே பேச ஆசைப்படுகின்றேன். இங்கே வந்து நான் அமர்ந்து உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு முன்பு
நான் என்னுடைய முதுகலை பட்டம் பெற்ற அந்த நாட்கள் என்னுடைய நினைவுக்கு வந்தன. நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே அன்று நான் அமர்ந்திருந்தேன். மிக்க மகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தேன். 3 முக்கியமான காரணங்கள். முதலிலே நான் நினைத்தேன், நான் எழுதுகிற எம்எஸ்சி பரீட்சை தான் நான் வாழ்க்கையில் எழுதுகிற கடைசி பரீட்சை. இனிமேல் இந்த பரீட்சைக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. இனிமேல் என் வாழ்க்கையில் பரீட்சை என்பதே இல்லை என்று நினைத்தேன். ஆனால் படித்து முடித்துவிட்டு வேலைக்கு நான் விண்ணப்பம் போட்டபோது தான் எனக்கு சொன்னார்கள், அப்பொழுது ஆசிரியர் பணிதான் அதிகம் கிடைத்து கொண்டிருந்தது, பிஜி அசிஸ்டன்ட் பள்ளிக்கூடங்களிலே. நீக்கு ஆசிரியராக நீ தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் பிஎட் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிஎட் படித்தேன். பிஎட் படித்து ஆசிரியராக சேர்ந்தேன். ஆசிரியராக இருக்கும்போது சொன்னார்கள், நீ நிரந்தரமில்லாத பணியிலே இருக்கின்றாய், வங்கி தேர்வு எழுதி வங்கியிலே நீ அதிகாரியாக ஆகிவிடலாம் என்று. அதற்கான புத்தகங்களை எல்லாம் படித்து வங்கி தேர்வு எழுதி ஒரு வங்கியிலே அதிகாரியானேன். அப்பொழுது எனக்கு அறிவுரை சொன்னார்கள் சில முதியவர்கள், ஏன் இப்படி வங்கியிலே நீ பணிபுரிந்து கொண்டிருக்கிறாய், ஐஏஎஸ் தேர்வு எழுதி ஆட்சி பணியிலே சேரலாமே என்று. அதற்காக படித்தேன். 2 தேர்வுகள் எழுத வேண்டும், ப்ரிலிமினரி மெயின்ஸ் என்று. அந்த தேர்வு பெற்றுவிட்டு பயிற்சிக்காக முசோரியிலே ஓராண்டு எங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். இனிமேலாவது பரீட்சைகளின் தொல்லை இல்லை என்று நினைத்து கொண்டு அங்கே சென்றேன். சென்றவுடன் முதல் நாளே சொன்னார்கள், ஓராண்டில் 2 செமஸ்டர்கள், 4 பேப்பர், எக்கனாமிக்ஸ், லா, லாங்குவேஜ் என்றெல்லாம் 8 பரீட்சைகளில் நீ தேர வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஒரு வழியாக எழுதி தேர்வு பெற்று குஜராத்தில் எனக்கு போஸ்டிங் கிடைத்தது. இனிமேலாவது பரீட்சை இந்த தொந்தரவெல்லாம் இருக்காது என்று நினைத்து அங்கே சென்றேன். சென்ற முதல் நாள் அங்கே சொன்னார்கள், உங்கள் வேலை இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க வேண்டும், வேலை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 4 பரீட்சைகள் எழுத வேண்டும். லோயர் ரெவின்யூ, ஹையர் ரெவின்யூ, லோயர் குஜராத்தி, ஹையர் குஜராத்தி என்று குஜராத்தி பரீட்சை 2 எழுதி பாஸ் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். விதியை நொந்து கொண்டு அதையும் படித்து நான் பாஸ் செய்தேன். அதற்கு பிறகு திடீரென்று என்னுடைய 46வது வயதிலே பேரிடர் மேலாண்மையில் நான் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பிஹெச்டி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நல்ல பல்கலைக்கழகத்திலே, உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே நான் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று நினைத்து ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டிக்கு நான் விண்ணப்பம் செய்தேன். உடனடியாக இடம் கொடுத்து விட்டார்கள். ஆகா, எந்த தொந்தரவும் இல்லாமல், பரீட்சைகளின் பயம் இல்லாமல் அங்கே சேர்ந்து விடலாம் என்று நான் செல்வதற்கு முன்னால் அங்கே இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. ஐஇஎல்டிஎஸ் தேர்வு பெற்று அந்த சான்றிதழை கொடுத்தால்தான் எங்கள் பல்கலைக்கழகத்தில் சேரலாம் என்று. அதையும் படித்தேன். சென்ற பிறகாவது பிஹெச்டி படிக்கலாம் என்று நினைத்தால் அங்கே சொன்னார்கள், பிஹெச்டி எல்லாம் பின்னால் செய்யலாம், எந்த தலைப்பில் நீங்கள் பிஹெச்டி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம், ரிசர்ச் மெத்தடாலஜியில் 2 பேப்பர் நீங்கள் பாஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக எனக்கு தெரியாது, இனிமேலும் பரீட்சைகள் எழுத வேண்டி வருமா என்பது எனக்கு தெரியாது. நான் துணைவேந்தர் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் பயந்து கொண்டே சந்திக்கிறேன், இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பரீட்சை ஒன்றை எழுத வேண்டும் என்று சொல்லிவிடுவாரோ என்று. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய கல்லூரி படிப்பு, நீங்கள் பெறுகிற பட்டம் உங்கள் கல்வியின் இறுதி அல்ல. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இரண்டாவது, நான் கல்லூரியின் அந்த பட்டமளிப்பு விழாவிலே மகிழ்ந்ததற்கு 2வது காரணம், கல்லூரியிலே படித்தபோது நான் விரும்பியதெல்லாம் செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்று நினைப்பேன், நிறைய இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைப்பேன், பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அதற்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நான் படித்த கல்லூரி மிகவும் கெடுபடியான கல்லூரி. வகுப்பறைக்கும் பரிசோதனை கூடத்திலுமே என்னுடைய நேரம் செலவாகிவிட்டது. ஆகவே இனி பட்டம் பெறப் போகிறோம், ஒரு நல்ல வேலை கிடைத்துவிடும், வருமானம் கிடைக்கும், வேண்டிய புத்தகங்களை காசு கொடுத்து நாம் வாங்கி படிக்கலாம், வேண்டிய இடங்களுக்கு நாம் சுற்றுலா பயணம் சென்று வரலாம் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தேன். ஆனால் வேலையில் சேர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அதிலும் குறிப்பாக ஆட்சிப் பணியில் சேர்ந்த பிறகுதான் தெரிந்தது, நேரம் என்பதே கிடைக்காது நிஜமான பணியிலே என்பது. அதிலும் நான் பேரிடர் மேலாண்மையிலே 25 ஆண்டுகளை, கடைசி 25 ஆண்டுகளை பேரிடர் மேலாண்மையிலே கழித்தேன். ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒரு பொங்கல், தீபாவளி, பேரிடருக்கு தெரியுமா, விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்கள், நாம் வரக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது என்று. பெரும்பாலான பேரிடர்கள் விடுமுறை நாட்களில் தான் நிகழும், இரவு நேரத்தில் நிகழும். ஆகவே
ஒரு நாள் கூட அப்பொழுது எனக்கு ஓய்வு கிடைத்ததில்லை. பணம் இருந்தது, ஆனால் ஓய்வில்லை. ஆகவே பணமும் ஓய்வும் நிஜ வாழ்க்கையிலே ஒரு சேர நமக்கு கிடைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைத்தேன் நான். கல்லூரியிலே இருந்து வெளியேறிவிட்டால் முழுமையான சுதந்திரம் பெறுவோம் என்று. ஏனென்றால் அன்றைக்கு மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு ஃபிலாசபர் மைக்கேல் ஃபூகோ என்பவர், போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபர், அவருடைய புத்தகங்களை நான் விரும்பி படித்து கொண்டிருந்தேன். அவர் கல்விக்கூடங்களை, பள்ளிகளையும் கல்லூரிகளையும் சிறைச்சாலைகளுக்கு ஒப்பிட்டு எழுதுவார். அவர் சொல்லுவார், இந்த கல்லூரிகளின் அமைப்பே பள்ளிகளின் அமைப்பே சிறைச்சாலையைப் போலத்தான் இருக்கிறது. பல ஒற்றுமைகளை அவர் சுட்டி காட்டுவார். அங்கேயும் மணி அடிப்பார்கள், இங்கேயும் மணி அடிப்பார்கள், அங்கேயும் வரிசையில் செல்ல வேண்டும், இங்கேயும் வரிசையில் செல்ல வேண்டும், அங்கேயும் யூனிஃபார்ம், இங்கேயும் யூனிஃபார்ம், அங்கேயும் சலாம் அடிக்க வேண்டும், இங்கேயும் சலாம் அடிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருப்பார். ஆகவே உண்மையிலேயே இந்த கல்விக்கூடங்கள் ஒரு சிறைச்சாலை என்று தான் நினைத்தேன். இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நான் வாழலாம் என்று நினைத்தேன். பணியில் சேர்ந்த பிறகுதான் தெரிந்தது, நிஜ வாழ்க்கையிலே ஒரு பணியில் சேர்ந்த பிறகு அதிக கட்டுப்பாடும் அதிக ஒழுக்கமும் தேவை என்பது. மேலதிகாரிகளுக்கு பயந்து கொண்டு அல்ல, நமக்கு கீழே பணிபுரிகிற நூற்றுக்கணக்கானவர் கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும், ஒரு உதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்று. ஆகவே வெளி வாழ்க்கை அதிக சுதந்திரத்தை கொடுக்காது, அதிக கட்டுப்பாட்டை கொடுக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பட்டம் பெறுகிற நீங்கள் ஏராளமான கனவுகளோடு இருப்பீர்கள், கற்பனைகளோடு இருப்பீர்கள். கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், வேலையில் ஏற்கனவே சேர்ந்திருந்தால் இன்னும் சிறந்த வேலைக்கு செல்ல வேண்டும், கார் பங்களா என்று வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும், வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் சென்று வர வேண்டும், முடிந்தால் அங்கேயே தங்கிவிட வேண்டும், அமெரிக்க கனவை வாழ வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருப்பீர்கள். நியாயமான கற்பனை. அதற்காகத்தானே படித்தீர்கள், அதற்காகத்தானே உங்கள் பெற்றோர்கள் படிக்க வைத்தார்கள். ஆனால் இப்படி கனவு காண்கிறவர்களின் கனவுகள் எல்லாம் நிறைவேறுகின்றனவா? முதல் கேள்வி. அப்படி கனவுகள் நிறைவேறியவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? பலருக்கு அந்த கனவுகள் நிறைவேறுவதில்லை. கனவுகள் நிறைவேறியவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. நான் பலரை சந்தித்திருக்கின்றேன். வாழ்க்கை கொடுத்த அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் நான் தவற விட்டு விட்டேனே என்று வருத்தப்படுகிறவர்களைத்தான் நான் அதிகம் சந்தித்திருக்கின்றேன். ஒரு அருமையான ஒரு கதை இருக்கிறது. ஐவான் ஒசாக்கின் என்கிற ஒரு சிறுவனை பற்றிய கதை. பிடி ஓஸ்பென்ஸ்கி என்கிற மிகச்சிறந்த ரஷ்ய எழுத்தாளர், சிந்தனையாளர் எழுதிய கதை. அந்த கதையிலே ஒசாக்கின் என்கிற ஒரு சிறுவன் நல்ல வசதிமிக்க குடும்பத்திலே பிறக்கிறான், பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறக்கிறான். அவனை மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்திலே, ரஷ்யாவிலே இருக்கிற மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்கின்றார்கள். அந்த பள்ளிக்கூடத்திலே மிகச்சிறந்த விடுதியிலே சேர்க்கின்றார்கள். அற்புதமான வசதி, அருமையான ஆசிரியர்கள். ஆனால் அந்த பையனுக்கு அவைகளிலெல்லாம் ருசி இருக்கவில்லை, ஈடுபாடு இருக்கவில்லை. அவன் சக மாணவர்களோடு சண்டை போடுகிறான், ஆசிரியர்களோடு சண்டை போடுகிறான், வகுப்பறைகளுக்கு செல்வதில்லை, படிப்பதில்லை, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறான், புகைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான், மதுப்பழக்கத்திற்கு ஆளாகிறான். ஒரு பெண் தோழி ஒருத்தி கிடைக்கின்றால், நல்ல ஒரு பெண் தோழி, அவளோடு சண்டை போடுகின்றான். இறுதியிலே விடுதியிலே ஒரு வன்முறையிலே ஈடுபட்டு அவனை அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு விலக்கி விடுகின்றார்கள். பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலே வந்து வீதியிலே நின்று கொண்டு அவன் சிந்தனை செய்து பார்க்கிறான், எத்தகைய அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது, அருமையான பெற்றோர்கள், அற்புதமான பள்ளிக்கூடம், நல்ல நண்பர்கள், நல்ல தோழி, எல்லாவற்றையும் நாம் தவற விட்டு விட்டோமே, வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்று திடீரென்று நினைத்து பார்க்கின்றான். மீண்டும் சிறுவனாகி இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் செய்த தவறு எதையுமே செய்யாமல் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வேன் என்று நினைக்கிறான். மீண்டும் தன்னை யார் சிறுவனாக மாற்றுவார்கள் என்று தேடி அலைகிறான். ஒரு மந்திரவாதியிடம் செல்லுகிறான். அந்த மந்திரவாதியிடம் கேட்கிறான், என்னை மீண்டும் சின்னஞ்சிறிய பையனாக்கி அதே பள்ளிக்கூடத்தில் நீ சேர்த்து விடு என்று. மந்திரவாதியும் சரி என்று சொல்லி அவனை சிறுவனாக்கி அந்த பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விடுகிறான். பள்ளிக்கூடத்திலே சேர்ந்த அந்த ஒசாக்கின் மீண்டும் தான் செய்த தவறுகள் அனைத்தையும் திருப்பிச் செய்கின்றான். பள்ளிக்கூடத்திலே அவன் படிப்பதில்லை, மாணவர்களோடு சண்டை போடுகிறான், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறான், பள்ளிக்கூடத்தை விட்டு அவன் வெளியேற்றப்படுகிறான். மீண்டும் அதே விதியிலே வந்து நின்று சிந்திக்கின்றான், இரண்டாவது முறையும் நான் வாழ்க்கையை தவற விட்டு விட்டேன், இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் தவறு செய்யாமல் வாழ்வேன் என்று அந்த மந்திரவாதியை தேடிச் செல்லுகின்றான். அந்த மந்திரவாதியிடம் கேட்கிறான், மீண்டும் ஒரு எனக்கு வாய்ப்பு கொடு, என்னை சிறுவனாக்கி இதே பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விடு.
நான் தவறுகள் செய்யாமல் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவேன், வெற்றியடைவேன் என்று சொல்லுகிறான். அதற்கு அந்த மந்திரவாதி சொல்லுகிறான், ஒரு வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை, நீ செய்த தவறுகளை மீண்டும் செய்வாய் என்று சொல்லுகிறான். இது ஐவான் ஓசாக்கினுடைய கதை அல்ல, இது நம் அனைவருடைய கதை. நம்மில் பலர் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டு விடுகின்றோம். தவற விடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படை கேள்விகளை கேட்டு விடை காண வேண்டும். நான் 3 கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதற்கு விடை காண வேண்டும் என்று நினைக்கிறேன். முதல் கேள்வி, எது வெற்றி? வாழ்க்கையில் வெற்றி என்றால் எது வெற்றி? இரண்டாவது கேள்வி, அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் என்ன குணங்கள் தேவை, என்ன அடிப்படை தேவை? மூன்றாவது, இந்த வெற்றி யாருக்காக என்கிற இந்த 3 அடிப்படை கேள்விகளையும் கேட்டு அவற்றுக்கு விடை காண வேண்டும். வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா, மந்திர சூத்திரம் கிடையாது. நாம் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது, பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற போது சரியான விடை ஒன்றென்று இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் ஒரு கேள்விக்கு ஒரே சரியான விடைதான் இருக்கும். அந்த விடை எழுதினால்தான் மதிப்புக்கு மார்க்கு கிடைக்கும். எல்லோரும் அந்த சரியான விடையைத்தான் எழுதுவார்கள். வாழ்க்கை அப்படி அல்ல. வாழ்க்கையிலே ஒரே விடை அல்ல, ஏராளமான விடைகள் இருக்கின்றன. நமக்கு பொருத்தமான விடை எது என்பதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கல்லூரியிலே பரீட்சை எழுதுகின்ற பொழுது பாடப்புத்தகத்திலே இருக்கின்ற விடையை, ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த விடையை நாம் எழுதிவிடலாம். நிஜ வாழ்க்கையிலே பிறர் சொல்லிக் கொடுக்கின்ற விடைகள் உதவாது. நம்முடைய விடையை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஏராளமான சுயமுன்னேற்ற புத்தகங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு புத்தக கடையில் போனாலும் பாதிக்கு மேல் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் என்று சொல்லுகின்றார்களே, சுயமுன்னேற்ற புத்தகங்களாகத்தான் இருக்கின்றன. வெற்றி அடைவதற்கு 7 படிகள், நேர்மறையாக சிந்தித்து பணக்காரராவது எப்படி, பிகம் எ ரிச் த்ரூ பாசிட்டிவ் திங்கிங் என்றெல்லாம் புத்தகங்கள் கிடைக்கின்றன. ஒரு காலத்தில் 80 வயதுக்கு பின் இளமை, பாட்டி வைத்தியம் என்ற தலைப்பிலே புத்தகம் எழுதி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுயமுன்னேற்ற புத்தகங்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவைகள் விற்கின்றன என்கின்ற காரணத்தினாலே. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அமெரிக்காவிலே ஒரு படித்த இளைஞன், வேலை கிடைக்காத இளைஞன், விரக்தியோடு அவன் நியூயார்க் நகரின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். ஒரு புத்தக கடை அவனுக்கு கண்களிலே தென்படுகிறது. உள்ளே சென்று பார்க்கிறான். ஒரு புத்தகம், பணம் சம்பாதிப்பதற்கு 100 வழிகள் என்கிற புத்தகம். ஆஹா, இந்த புத்தகத்தை வாங்கி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வழியை கடைபிடித்து நாம் பணம் சம்பாதிக்கலாமே என்று அந்த புத்தகத்தை வாங்கி வருகிறான். அந்த புத்தக கடையை விட்டு வெளியே வரும்போது நடுத்தர வயதான ஒரு மனிதன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவனிடம் சென்று சொன்னான், ஏன் இங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய்? இந்த கடைக்குள் போ, ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது, பணம் சம்பாதிப்பதற்கு 100 வழிகள் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை நான் இப்போது வாங்கி வந்திருக்கிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன். நீயும் அந்த புத்தகத்தை வாங்கி அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 100 வழிகளில் ஏதாவது ஒரு வழியிலே பணம் சம்பாதிக்கலாமே என்று சொல்லுகிறான். அந்த மனிதன் சொன்னான், அந்த புத்தகத்தை எழுதியதே நான் தான். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 100 வழிகளில் பிச்சை எடுப்பதும் ஒரு வழி. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று சுயமுன்னேற்ற புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கைக்கான கேள்விகளுக்கான விடை இத்தகைய புத்தகங்களில் இருந்து கிடைக்காது. இந்த கேள்விகளை நாம் தான் கேட்க வேண்டும். முதல் கேள்வி, வாட் இஸ் சக்சஸ்? எது வெற்றி? பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்றார்கள், லிவ் யுவர் பேஷன், லிவ் யுவர் ட்ரீம்ஸ், உங்கள் கனவுகளை வாழுங்கள், உங்கள் வேட்கைகளை வாழுங்கள், அதுதான் வெற்றி என்று சொல்லுகின்றார்கள். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆற்றிய உரை, ஃபாலோ யுவர் பேஷன்ஸ், லிவ் யுவர் பேஷன்ஸ் என்கிற உரை மிகவும் பிரபலமான உரை. உரையெல்லாம் சரிதான். ஆனால் முதலிலே நம் கனவுகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, அவைகள் உண்மையிலேயே நம்முடைய கனவுகள் தானா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். பல பெற்றவர்கள் எனக்கு தெரிந்து தங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை தங்கள் குழந்தைகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். நான் டாக்டராக நினைத்தேன், என்னால் முடியவில்லை, என்னுடைய மகனோ மகளோ டாக்டராகியே ஆக வேண்டும். எனக்கு தெரிந்து ஒருவர் என்னிடம் வந்தார், நான் ஐஏஎஸ் தேர்வு எழுதினேன், மெயின்ஸ் பரீட்சையிலே ஃபெயில் ஆயிற்றேன், என்னுடைய மகன் எப்படியாவது ஐஏஎஸ் தேர்வு செய்ய வேண்டும், நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று சொன்னார். தங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை தங்கள் குழந்தைகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இன்னொரு வகை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய நீட்சியாகவே குழந்தைகளை பார்க்கின்றார்கள். நான் சிரமப்பட்டு மருத்துவம் படித்து
கோடிக்கணக்கில் செலவு செய்து மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றை, மருத்துவமனை ஒன்றை கட்டிவிட்டேன். எனக்கு பிறகு இந்த மருத்துவமனையை பராமரிக்க வேண்டுமென்றால், தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மகன் டாக்டர் ஆகியே தீர வேண்டும். எப்படியாவது அவனை டாக்டர் ஆக்கி ஒரு டாக்டர் பெண்ணை பிடித்து அவனுக்கு திருமணம் செய்து விட்டால் அவர்கள் இந்த ஆஸ்பத்திரியை பார்த்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றார்கள். இப்படித்தான் பலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட கனவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இன்னொரு வகை இருக்கிறது. பெற்றவர்கள் கொடுக்கிற கனவுகள் இல்லை என்று சொன்னால், சமுதாயமும் ஊடகங்களும் திரைப்படங்களும் வாணிபமும் கட்டி எழுப்புகின்ற கனவு. இன்றைக்கு நாம் நுகர்வோர் உலகத்திலே இருக்கிறோம். எது வெற்றி என்பது நாம் யாராக இருக்கிறோம் என்பதை பொறுத்து அல்ல, எந்த பொருட்களை நாம் வாங்குகிறோம் என்பதை பொறுத்து வெற்றி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வெற்றி அடைந்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த காரில் தான் பயணம் செய்ய வேண்டும், இந்த உடையைத்தான் உடுத்த வேண்டும், இந்த கொக்கோ கோலாவைத்தான் குடிக்க வேண்டும், இப்படிப்பட்ட நகையைத்தான் அணிய வேண்டும், இப்படிப்பட்ட வீட்டில்தான் வசிக்க வேண்டும் என்றெல்லாம் நுகர்வோராக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீ எதை நுகர்கிறாயோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய வெற்றி என்று அந்த கனவு வியாபாரிகள் தங்கள் வணிக நோக்கத்துக்காக கனவுகளை கட்டி எழுப்புகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் இந்த கட்டி எழுப்பப்பட்ட கனவுகளைத்தான் தங்களுடைய கனவுகள் என்று துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் கனவுகள் வெற்றியடைந்த பொழுதும் வாழ்க்கையிலே நிறைவு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அடிப்படை கேள்வி, நம்முடைய கனவுகள் அதை எப்படி உருவாக்கி கொள்ளுவது? பிறர் கட்டமைத்து கொடுத்த கனவுகள் அல்ல, நம்முடைய கனவுகள். நம்முடைய கனவுகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தனி திறமைகள் என்ன, நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய தேவைகள் என்ன என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கனவுகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய சமுதாயத்திலே எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பணம் வேண்டும், புகழ் வேண்டும், பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும், எல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதிலே முரண்பாடு இருக்கிறது. ஒரு முறை ஒரு இளைஞனை நான் நேர்முகத் தேர்விலே கேட்டேன், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் பெரும் பணக்காரனாக வேண்டும் என்று சொன்னான். நான் சொன்னேன், பெரும் பணக்காரனாக வேண்டும் என்று சொன்னால் தவறான வழிகள் கூட செய்வாயா என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் நேர்மையான வழியிலே பெரும் பணக்காரனாக ஆகப் போகிறேன். அதிலே முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னேன். மரியோ பூசோ சொல்வதைப் போல, பிஹைண்ட் எவ்ரி வெல்த் தெர் இஸ் எ கிரைம் என்று மரியோ பூசோ சொல்லுவார். ஆகவே விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் விலக்குகள் விதியாகிவிட முடியாது. முரண்பட்ட கனவுகள் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். பணமும் பதவியும் இருக்கிறவர்கள் புகழ் தேடி அலைகின்றார்கள், புகழும் பதவியும் இருக்கிறவர்கள் பணம் தேடி அலைகின்றார்கள், இல்லாத ஒன்றை தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே ஒரே ஒரு லட்சியத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய சக்தி திறமைகளை உணர்ந்து கொண்டு ஒரே லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதிலே நாம் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வெற்றியை நாம் அடைய முடியும். இரண்டாவது கேள்வி, வெற்றி அடைவது எப்படி என்கிற கேள்வி. முன்பே சொன்னேன், வெற்றி அடைவதற்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா இல்லை. இதை செய்தால் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய் என்று யாரும் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் வெற்றியடைந்த பல மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கின்ற போது, படிக்கின்ற பொழுது, அவர்கள் சில அடிப்படையான குணங்களை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே சில குணங்களை பற்றி மட்டும் நான் இங்கே பேச ஆசைப்படுகின்றேன். ஒன்று, வாழ்நாள் முழுவதும் மாணவனாக இருப்பது, கற்றுக்கொண்டே இருப்பது, தொழில் நிபுணராக இருப்பது. ஒரு தொழில் செய்வதற்கும் ஒரு வேலையில் இருப்பதற்கும் ஆங்கிலத்திலே அருமையாக சொல்லுகிறார்கள், தமிழிலே சரியான மொழிபெயர்ப்பில்லை, ப்ரொஃபஷனலாக இருப்பதற்கும் இடையே பெரிய வேறுபாடு இருக்கிறது. நான் இதை எப்படி கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், முதலிலே நான் வங்கியில் சேர்ந்தேன் என்று சொன்னேனே, அப்பொழுது என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவதற்காக சென்னை வந்திருந்தேன். சிபி ஸ்வரங்கர் என்கிற ரீஜனல் மேனேஜர் இருந்தார். அவர் சொன்னார், ஆர்டர் எல்லாம் தருகிறேன், உட்கார், ஒரு கேள்விக்கு பதில் சொல், நீ வங்கியில் வேலை செய்து சம்பளம் வாங்க விரும்புகிறாயா, ஒரு பேங்கராக இருக்க ஆசைப்படுகிறாயா என்று கேட்டார். நான் வடிவேல் கேட்பதைப் போல ரெண்டும் ஒன்றுதானே என்று கேட்டேன். அவர் சொன்னார், மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வங்கியிலே வேலை செய்வது என்பது காலை 10 மணிக்கு நீ வங்கிக்கு வருவது, மாலை 5 மணிக்கு வங்கியை விட்டு சென்று விடுவது. அதற்கு பிறகு வங்கிக்கும் உனக்கும் தொடர்பில்லை, பேங்கிங்க்கும் உனக்கும் தொடர்பில்லை. மீண்டும் 10 மணிக்கு வரும்போது அந்த தொடர்பு ஏற்படுகிறது. ஆனால் ப்ரொஃபஷனல் பேங்கராக இருந்தால் 5 மணி நேரத்துக்கு பிறகும் நீ வங்கியை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும்.
பேங்கிங் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும், அதற்கான ஜேர்னல்ஸ் விலை கொடுத்து வாங்கி நீ படிக்க வேண்டும், பேங்கிங் சம்பந்தப்பட்ட பரீட்சைகளை நீங்கள் எழுத வேண்டும், எதிர்காலத்தில் வங்கித்துறை எப்படி மாறும் என்பதை பற்றியெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர்களை எதிர்க்கிறார்கள். ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர்கள் இல்லாமல் இவர்களால் இயங்க முடியாது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் என்று சொன்னார். ஆகவே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நிபுணராக, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க முடியும். இரண்டாவது குவாலிட்டி ஹார்ட் ஒர்க், கடுமையான ஒரு உழைப்பு தேவை. எடிசன் சொன்னதாக சொல்லுவார்கள், ஜீனியஸ் இஸ் 99% பெர்ஸ்பிரேஷன் அண்ட் 1% இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லதாக சொல்லுவார்கள். 99% உழைப்பு, 1% தான் உத்வேகம். ஆனால் எடிசன் ஒன்றை சொல்லாமல் விட்டுவிட்டார். என்னவென்று சொன்னால், அந்த 99% பெர்ஸ்பயர் பண்ணுகிறவர்களுக்குத்தான் 1% அந்த இன்ஸ்பிரேஷன் பிறக்கும். சும்மா அமர்ந்திருக்கிறவர்களுக்கு பிறக்காது. கடினமான உழைப்பு தேவை. அதனால் தான் அன்றைக்கே சொன்னார் வள்ளுவர், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னார். ஆண்டவனால் முடியாததை கூட கடுமையான உழைப்பால் சாதிக்க முடியும் என்று சொன்னார். ஆகவே கடினமான உழைப்பு ஒரு அத்தியாவசியமான குணநலன். மூன்றாவது, தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் இருப்பது. நாம் வெற்றி பெற்றவர்களை பார்க்கின்றோம். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால், அந்த வெற்றி அவர்களுக்கு ஒரு தங்கத்தாம்பாளத்திலே வைத்து வழங்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றோம். அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற தோல்விகள், அவர்கள் சந்தித்த வேதனைகள், வடித்த வியர்வை, அழுத கண்ணீர், இவையெல்லாம் நமக்கு தெரியாது. அவற்றை தெரிந்து கொண்டால் எத்தனை தோல்விகளை தாண்டி அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே வெற்றி என்பது உடனடியாக கிடைக்காது. இன்று நாம் முயற்சி செய்தோம், நாளை வெற்றி என்பது கிடைக்காது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வெற்றி வரலாம், 10 ஆண்டுகளுக்கு பெறலாம். விஞ்ஞான உலகத்திலே ஒருவர் சொன்னதை தவறு என்று அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்னது சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வெற்றி அடைந்திருக்கின்றார். ஒரு சிறிய ஒரு உதாரணம் என்று சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே மெக்சிகோவிலிருந்து வந்த சிக்ஸ்டோ ரோட்ரிகீஸ் என்கிற ஒரு இளைஞன், ஏழை இளைஞன், மைக்ரண்ட் லேபர், அமெரிக்காவிலே வந்து அவனுக்கு இசையிலே நல்ல ஞானம் இருக்கிறது. பாடி 2 ஆல்பங்கள் வெளியிட்டான். யாருமே அந்த ஆல்பத்தை வாங்கவில்லை, அந்த ஆல்பம் விற்கவும் இல்லை. அந்த மனிதன் என்ன ஆனான் என்று யாருக்குமே தெரியாது. தென்னாப்பிரிக்காவிலே இருந்து ஒரு பயணி ஒருத்தி அமெரிக்காவிலே வந்து சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒரு மியூசிக் கடையிலே ஒரு ஆல்பம், இந்த ரோட்ரிகீஸின் ஆல்பம் இருக்கிறது, கேட்பாரற்று கிடக்கிறது. அதை வாங்கி சென்று அவள் கேட்கிறாள். புரட்சி கருத்துக்களை கொண்ட பாடல்களை கொண்டது அந்த ஆல்பம். அப்பொழுது தென்னாப்பிரிக்காவிலே நிறவெறி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அதை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு அவனுடைய புரட்சி கருத்துக்களும் பாடல்களும் பிடித்தன. அந்த ஆல்பம் காப்பி எடுக்கப்பட்டு தென்னாப்பிரிக்கா முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டது. ஏராளமான காப்பிகள் விற்கப்பட்டது. மிகவும் பாப்புலர் ஆகிவிட்டார் அந்த மனிதர். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு பத்திரிகையாளர் அவரை தேடி அமெரிக்காவிலே அலைகின்றார். அவர் இறந்து விட்டார் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். கடைசியிலே அவரை கண்டுபிடிக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அவர் ஒரு கூலி தொழிலாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை கொண்டு வந்து தென்னாப்பிரிக்காவிலே ஒரு ஸ்டேடியம் நிறைந்த அரங்கிலே அவருடைய இசை கச்சேரியை ஏற்பாடு செய்கிறார்கள். மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். அங்கே 10 கச்சேரிகள் நடத்துகிறார்கள். பிறகு உலகம் முழுவதும் அவர் பாப்புலர் ஆகிவிடுகிறார். சுகர்மேன் என்று அழைக்கப்படுகிறார். மிகப்பெரிய இசைஞானியாக அவர் போற்றப்படுகிறார். ஆனால் அந்த வெற்றியை அவர் அடைவதற்கு 30 ஆண்டுகள் பிடித்தது. ஆகவே நம்முடைய முயற்சிகள் உடனடியாக பலன் தரும் என்று நினைக்காமல் தொடர்ந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்து, தி எபிலிட்டி டு ஃபோக்கஸ், கவனத்தை குவிப்பதற்கான திறமை. முன்பே சொன்னேன், கவனத்தை சிதறடிக்கக்கூடிய உலகத்திலே நாம் இருக்கின்றோம் என்று. யார் கவனத்தை குவிக்கின்றார்களோ, அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியாக ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் வெற்றியடைய முடியாது. 1970களிலே ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே உளவியல் பிரிவிலே வால்டர் மிஷேல் என்கிற ஒரு பேராசிரியர் ஒரு பரிசோதனை ஒன்றை நடத்தினார். சிறு குழந்தைகள், 2 வயதிலிருந்து 3 வயதுள்ள குழந்தைகள்
50 குழந்தைகளை ஒரு அறையிலே விட்டுவிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு மிட்டாயை அவர் கொடுத்தார். கொடுத்துவிட்டு சொன்னார், இந்த மிட்டாயை நீங்கள் உடனடியாக வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது, நான் வெளியே சென்று விட்டு 1 மணி நேரம் கழித்து வருவேன். யார் இந்த மிட்டாயை சாப்பிடாமல் பத்திரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் பரிசளிக்கப்படும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு வெளியே சென்று ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்ணாடியின் வழியாக அந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்தார். சில குழந்தைகள் உடனடியாக மிட்டாயை தின்று தீர்த்து விட்டன. இன்னும் சில குழந்தைகள் 5-10 நிமிடம் போராடி ஆசையை அடக்க முடியாமல் சாப்பிட்டு விட்டன. சில குழந்தைகள் மட்டும் 1 மணி நேரம் வரை போராடி மனதை கட்டுப்படுத்தி அவர் திரும்பி வந்தபோது இன்னொரு மிட்டாயை பரிசாக பெற்றன. பரிசோதனை இங்கே முடிவடையவில்லை, இங்கேதான் ஆரம்பமாகிறது. 40 ஆண்டுகள் கழித்து வால்டர் மிஷேல் அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்கள் என்று தேடிச் செல்கிறார். எந்த குழந்தைகள் உடனடியாக மிட்டாயை சாப்பிட்டு விட்டனவோ, மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தனவோ, அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருப்பவர்களாக இருந்தார்கள். நிரந்தர வேலைகள் இல்லாதவர்களாக, குடிகாரர்களாக, கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த குழந்தைகள் 5-10 நிமிடம் வரை, சிறிது நேரம் வரை மனதை கட்டுப்படுத்த முடிந்ததோ நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் வரை அந்த பிஞ்சு வயதிலே, 2 வயதிலே மனதை கட்டுப்படுத்த முடிந்த குழந்தைகள் வாழ்க்கையிலே மிகச் சிறந்த நிலையிலே இருந்தார்கள். பெரிய விஞ்ஞானிகளாக, பெரிய பேராசிரியர்களாக, பெரிய இசை மேதைகளாக திகழ்ந்தார்கள். ஆகவே வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் தேவையான மிகவும் முக்கியமான குணமாக கருதப்படுவது the ability to postpone instant gratification. நான் சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் தேவையான குணங்கள். விஞ்ஞானத்திலே நெசசரி கண்டிஷன்ஸ் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் என்று சொல்லுவோம். தேவையான குணங்கள், போதுமான குணங்கள் அல்ல. இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன், இந்த குணங்கள் இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. ஆகவே இந்த குணங்கள் அடிப்படையான குணங்கள், இவைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். 3வது கேள்வி, நம்முடைய வெற்றி யாருக்காக வெற்றி அடைகிறோம்? வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம். யாருக்காக இந்த வெற்றி என்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. இது நாம் பிறக்கும் போதே சமுதாயத்திற்கு கடன் பட்டவர்களாகத்தான் பிறக்கிறோம். பணம் கடன் வாங்கினால்தான் கடன் பட்டவர்கள் அல்ல. சோஷியல் டெட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அப்படித்தான் நாம் பிறக்கிறோம். ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுவார். நான் சொல்வேன், வெற்றி பெற்றவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் பங்களிப்பு இல்லாமல் யாரும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் படித்து பட்டம் பெறுகிறீர்கள் என்று சொன்னால், இத்தகைய உள்கட்டமைப்பு, நாம் பயணம் செய்கின்ற சாலைகள், நமக்கான மருத்துவ வசதிகள், இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த மின்சாரம், எல்லா வசதிகளும் நம்முடைய முன்னோர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நமக்கு உருவாக்கி தந்தது. பாரதிதாசன் பாடினாரே, சித்திரச் சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உமது மேனியிலே என்று பாடினாரே. அப்படி பல்லாயிரக்கணக்கானோர் ரத்தம் சொரிந்ததனால் தான் இன்றைக்கு இந்த உலகிலே நாம் இப்படி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவன் படைத்த உலகம், ஆண்டவன் மேல் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் பெருவெடிப்பு உருவாக்கிய, பிக் பேங் உருவாக்கிய உலகம் என்று வைத்து கொண்டாலும் கூட இத்தனை வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் படைக்கப்படவில்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற வசதிகளும் வாய்ப்புகளும் மனிதர்கள் உருவாக்கியவை, இந்த சமுதாயம் உருவாக்கியவை. இந்த சமுதாயத்திற்கு நாம் கடன்பட்டவர்கள். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். கொரோனாவின் போது, கொரோனா சமயத்திலே ஊரடங்கு உத்தரவு இருந்தது. எல்லா கடைகள், எல்லா விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. அப்பொழுது ஒரு சிங்கிள் டீக்கு 10 ரூபாய் டீக்கு 100 ரூபாய் கொடுப்பதற்கு மனிதர்கள் தயாராக இருந்தார்கள். டீ கிடைக்கவில்லை. 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தயாராக இருந்தார்கள். சாப்பாடு இல்லை. 1000 ரூபாய் விலையுள்ள ஆக்சிஜன் சிலிண்டருக்கு 1 லட்சம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கவில்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு பல லட்சம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். டெல்லியிலே மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். அப்போது நான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில் இருந்தேன். இந்த கொரோனா மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ஃபோன் வரும், எங்காவது ஒரு பெட் கிடைக்குமா,
நான் காலையிலிருந்து மாலை வரை நான் இந்த மெர்சிடிஸ் பென்ஸில் சுற்றி கொண்டே இருக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்கவில்லை. எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று இடம் கிடைக்காமல் காரிலேயே உயிர் விட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாம் பணத்தை கொடுத்து பொருள்களை விலைக்கு வாங்குகிறோம். இது பண்டமாற்றுதானே, சமுதாயத்திற்கு எப்படி கடன்பட்டோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஒரு எளிய உதாரணம், ஒரு 100 ரூபாய் கொடுத்து நாம் மதிய உணவு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், நாம் 100 ரூபாய் கொடுக்கிறோம், அந்த உணவு என்னுடைய மேஜைக்கு வருகிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரோ விதைத்தார்கள், யாரோ நீர் பாய்ச்சினார்கள், யாரோ உரமிட்டார்கள், யாரோ அறுவடை செய்தார்கள், யாரோ உமிநீக்கி நெல்லை அரிசியாக்கினார்கள், யாரோ அதை கடையில் வைத்து விற்றார்கள், யாரோ வாங்கி வந்து சமைத்தார்கள், யாரோ இங்கு பரிமாறுகிறார்கள். இப்படி முகம் தெரியாது இத்தனை யாரோக்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய 100 ரூபாய் வெற்றுத்தாளாக இருந்திருக்கும். பழைய பேப்பர் அளவிற்கு கூட அதற்கு மதிப்பு இருந்திருக்காது. பழைய பேப்பராவது பொட்டலம் கட்ட பயன்படும், அந்த 100 ரூபாய் எதற்கும் பயன்பட்டு இருக்காது. ஆகவே நாம் சமுதாயத்திற்கு கடன்பட்டவர்களாகத்தான் பிறக்கிறோம். நம்முடைய வெற்றி சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதன் 2 மலைகளில் ஏற வேண்டும், 2 சிகரங்களை தொட வேண்டும் என்று சொல்வேன். முதல் சிகரம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் அடைகின்ற வெற்றி. கல்வி, வேலை, குடும்ப வாழ்க்கை இவைகளிலே அவன் அடைகின்ற வெற்றி, அது முதல் சிகரம். ஆனால் அதுதான் இறுதி இலக்கு என்று எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் அந்த சிகரத்தில் நிரந்தரமாக தங்க முடியாது. எவரெஸ்ட் மலை ஏறியவர்களை கேட்டு பாருங்கள். பல வருடங்கள் பயிற்சி செய்து, பல வாரங்கள் முயற்சி செய்து, இறுதியிலே சிகரத்தின் உச்சியிலே அவர்கள் சென்று 5 மணித்துளிகள் தான் இருக்க முடியும். அங்கே ஆக்சிஜன் கூட கிடையாது. அதிகபட்சம் போனால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு தேசிய கொடியை நட்டுவிட்டு கீழே இறங்கி வந்து விட வேண்டும். சிகரத்தின் உச்சியிலே வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்க்கை பள்ளத்தாக்கிலே தான் வாழ முடியும். வாழ்க்கை சமதளத்திலே தான் வாழ முடியும். யார் இந்த சிகரம் தான் நிரந்தரம் என்று நினைத்தார்களோ, வெற்றியின் மமதையிலே இருந்தார்களோ, அவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் வெற்றியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்லை, வெற்றியினால் சபிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? சிகரம் தொட்ட பிறகு அந்த பள்ளத்தாக்கிற்கு வர வேண்டும். நான் சொன்னேன், நாம் வெற்றி காண வேண்டிய 2வது சிகரம் ஒன்று இருக்கிறது. அந்த சிகரம் நாம் ஏற வேண்டிய சிகரம் அல்ல, பிறரை ஏற்ற வேண்டிய சிகரம். பிறர் அந்த சிகரம் தொடுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். பிறரை அந்த சிகரத்திலே ஏற்றி மகிழ வேண்டும். ஆயிரக்கணக்கானவர்களை நாம் ஏற்றி மகிழலாம். நாம் ஏறிய சிகரத்திலே 5 நிமிடம்தான் இருக்க முடிந்தது. ஆனால் பல பல வருடங்கள் பிறரை சிகரம் தொடச் செய்யலாம். அதற்காகத்தான் நம்முடைய வெற்றி பயன்பட வேண்டும். ஒரே ஒரு வள்ளலாரின் பாடலை நீங்கள் நினைவு வைத்து கொண்டால் போதும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டுளம் துடித்தேன், ஈடின் வாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தம்மை கண்டே இளைத்தேன் என்று பாடுகிறார். நம்முடைய வெற்றி அந்த நெஞ்சு இளைத்தவர்களுக்காக, அந்த ஏழைகளுக்காக இருக்க வேண்டும். நான் 3 கேள்விகளை கேட்டு விடை காட்ட வேண்டும் என்று சொன்னேன். முதல் கேள்வி கேட்டோம், எது வெற்றி? நம்முடைய சக்திகளை அறிந்து கனவுகளை நாம் உருவாக்கி கொண்டு அந்த லட்சியத்தை அடைவது. 2வது, எத்தகைய பண்புலன்கள் வேண்டும் என்று கேட்டேன். சில அடிப்படையான பண்புலன்களை பார்த்தோம். 3வது, யாருக்காக அந்த வெற்றி? இந்த வெற்றி சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். என் வீடு, என் குடும்பம், என் வாழ்க்கை என்கிற கடுகளவு உள்ளம் கொண்டவர்களாக இல்லாமல் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைக்கின்ற கடல் போன்ற உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.